அவங்க வீட்டில் இருந்து அவங்க பழகிறதுலேருந்து எல்லாத்துலேயும் இருந்து தான் அவங்களுடைய கோபதாபங்கள் புரிதலும் எல்லாமே வரும். அதனால் உங்களுக்கு வந்து நான் ஏதோ ஒன்று அன்றைக்கி சொல்லியிருப்பேன், நீங்கள் ஒன்று ஏதோ ஒன்று சொல்லியிருப்பீங்க. அது ஒரு சின்ன விஷயம் தானே, சரியாக போயிடுச்சு, விடுங்க. வேல்முருகன் பிரதர் வணக்கம். வெங்கடாஜலபதி அண்ணா இனிய இரவு வணக்கம். சாப்பிட்டு விட்டீர்களா? கார்த்தி தம்பி வணக்கம், வாங்க. வணக்கம் அக்கா, சாப்பிட்டீங்களா? அக்கா அண்ணா பாப்பா எல்லாரும் சாப்பிட்டாச்சு தம்பி. வணக்கம் தீபு. சரி, சூப்பராக நல்லா ஒரு காமெடியாக நேற்றுலாம் என்னென்னலாம் ஃபன் பண்ணிங்களோ அதே மாதிரி இன்றைக்கி ஃபன் பண்ணுறீங்க. நான் வந்து ஹைலைட் அடிக்கணும், ஹைலைட் இன்னும் போடவே இல்லை. யாரையும் ஏமாற்றக்கூடாது மேடம், நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன். சூப்பர்ண்ண, சூப்பர். இன்னொருத்தரை ஏமாற்றினா கண்டிப்பாக நம்மள ஒருத்தவங்க ஏமாத்துறதுக்கு கண்டிப்பாக இருப்பாங்க நண்பரே. அது வந்து சும்மாவே கிடையாது. கடவுள் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் வச்சுருப்பார். அதனால் நம்ம யாரையும் ஏமாற்றலைன்னா யாரும் நம்மளையும் ஏமாற்ற மாட்டாங்க. ஆனால் ஒரு நல்லவங்களாக இருந்தால் கண்டிப்பாக ஏமாற்றப்படுவோம். இருந்தாலும் அதிலேருந்து கடவுள் மீட்டுப்பார். அன்புள்ள கார்த்தி தம்பி வணக்கம். சப்பாத்தி வெள்ளை சுண்டல் சாப்பிட்டேன் அக்கா. சூப்பர் தம்பி. வணக்கம் வணக்கம் கார்த்தி ப்ரோ. வேல்முருகன் தம்பி கொஞ்சம் ஃபோட்டோ ஏதாவது வைங்களேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. கமாண்டு பார்த்து மட்டும்தான் சேஞ்சிங் தெரியுது. நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ வைங்க. ரெண்டு பேரும் ஒரே கலரும் வேறு ஒரே மாதிரியே தெரியுது. ஆமாம் மேடம். அக்கா இன்று என்ன அதிசயம், பழைய உறவுகள் அனைவரும் வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆமாம் தம்பி. ஆலோட்டேங்க காணோம். பட்டறை அடிப்பாங்க, இரும்பு தரையில் போகுது, எறும்பு பொங்கலுக்கு கடிப்பாங்க. ஓ, இருங்க நான் சூப்பராக பிடிக்கும். பட்டறையில் அடிப்பாங்க, இரும்பு தரையில் போகுது, எறும்பு பொங்கலுக்கு கடிப்பாங்க, கரும்பு எங்கள் அக்காவுக்கு இல்லை குறும்பு. சூப்பர் சூப்பர் தம்பி. 25,000 ஏமாற்றப்பட்டேன், கஷ்டப்பட்டு உழைத்தேன். நன்றி நண்பர்களே. அச்சச்சோ, எதனால்? வேலை செய்கிற இடத்துல ஏமாற்றிட்டாங்களா? அன்பு நண்பர்களே, இன்னைக்கு நான் சரியாக பேசவில்லைன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆமாங்க, வெங்கடாபதியோடைய நண்பர் வந்து அவர் வந்து இன்றைக்கி வந்து இறந்துட்டாராம். அதனால் அவருக்கு கொஞ்சம் ஃபீலாக தான் கண்டிப்பாக இருக்கும். அதனால் வந்து அந்த ஆன்மா நல்லபடியாக சாந்தி அடையணும்னு எல்லாரும் நினச்சிக்கோங்க. நம்ம யார் என்னன்னு தெரிலனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி இறந்த எல்லா ஆன்மாவும் நல்லபடியாக சாந்தி அடையணும், அவ்வளோதான். அதனால் அவர் கொஞ்சம் ஜாலியாக பேசுகிறது கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆமாம் மேடம். அச்சச்சோ, ஏன் அப்படி ஏமாற்றிட்டாங்க? எதையே அஞ்சலி. ஓகே ப்ரோ. நீவா யாராவது புதுசாக லைவ் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.